அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் கேசவன் பேசுகிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். உயில் மற்றும் தான செட்டில்மெண்ட் இதுக்குள்ள வித்தியாசங்கள் என்னங்க சார்? இதை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் நான் சொல்லியிருக்கேன். உயில் தான செட்டில்மெண்ட் ரெண்டுக்குமே சின்ன விளக்கம் தான். உயிலுங்கிறது எழுதி வச்சவரோட உயிர் போனால் தான் அது அமலுக்கு வரும். தான செட்டில்மெண்ட்டுங்கிறது எழுதி வைக்கிற என்னைக்கு கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாரோ அன்னைக்கே அமலுக்கு வந்துடும். உயிலுங்கிறது என்னோடய விருப்பத்தை எனது இறப்பிற்கு பின்னிட்டு நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு ஆவணம். அதாவது எனக்கு ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தை என்னோடய வாரிசுகளுக்கு இடையே பிரிச்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக நான் செத்ததுக்கு அப்புறமேட்டு உயிரோடு இருக்கிறப்பல இல்லை செத்ததுக்கு அப்புறமேட்டு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு ஒரு சொத்தை எழுதி வைக்கிறேன். இல்லை என் பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்குன்னா ஒருத்தருக்கு இந்த சொத்து, ஒருத்தருக்கு இந்த சொத்து, ஒருத்தருக்கு இந்த சொத்து நான் பிரித்து வைக்கிறேன். அதுக்கு பேர் உயில். இந்த உயில் யார் ஒருவர் எழுதி வைக்கிறாரோ அவர் இறந்ததற்கு பின்னிட்டு தான் அமலுக்கு வரும். அவர் உயிரோடு இருக்கிறப்ப எத்தனை டைம் வேணாலும் அதை ரத்து செஞ்சு புதிய உயிரை எழுதி வைக்கலாம். இன்றைக்கி 4 பிள்ளைய பிடிச்சிருக்கோம், நாளைக்கு ஒரு பிள்ளைய பிடிக்காமல் போகும். நாளைக்கு ஒரு பிள்ளைய மட்டும்தான் பிடிச்சிருக்கும், 3 பிள்ளைங்களை பிடிக்காமல் போகும். அதனால் எந்த பிள்ளைங்களுக்கு வேணாலும் அதை மாற்றி எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் உயில். ஆனால் செட்டில்மெண்ட்டுங்கிறது அப்படி கிடையாது. செட்டில்மெண்ட் ஆவணம்ங்கிறது இன்றைக்கி நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கே நான் அந்த சொத்தை யாருக்கு எழுதி வைக்கிறேனோ அதோட அவருக்கு அந்த சொத்து போயிடும். அந்த ஆவணத்தை விட்டு ஒப்படைக்கிறப்பே உயிலை பதிவு செய்யணுங்கிறது கட்டாயம் கிடையாது. செட்டில்மெண்ட் ஆவணங்கிறது பதிவு செய்யணுங்கிறது கட்டாயம். அது காரணம் ரொம்ப சிம்பிள் தான். உயிலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் இறந்ததுக்கு பின்னிட்டு தான் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால் அந்த உயிலை பதிவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எழுதி வைக்கிற அன்னைக்கே ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால் செட்டில்மெண்ட் பதிவு செய்யணுங்கிறது அவசியம். செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது லேட்டஸ்ட்டாக ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, செட்டில்மெண்ட்டை எழுதி வச்சதை சட்டப்படி ரத்து பண்ணலாம். எந்த பெற்றோர் பாதுகாப்பு மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி தாய் தந்தையர் எழுதி வைக்கிறாங்கன்னா பிள்ளைங்க ஒழுங்காக சோறுபடலை, பிள்ளைங்க ஒழுங்காக பார்த்துக்கலை, சொத்தை எழுதி வாங்கிட்டு துரத்திட்டாங்க, இந்த மாதிரி நேர்வுகள் வர்றப்ப அந்த பத்திரத்தை ரத்து செய்கிறதுக்கான நடவடிக்கைகளை இந்த கண்டிஷன் குறிப்பிட்டு இருந்துச்சுன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன ஆகுனா, நீ எதிர்காலத்தில் என்னை நல்ல முறையில் பாதுகாத்து கொள்வாய், பார்ப்பாய், எனக்கு செய்ய வேண்டிய அனைத்து சவரச்சனைகளையும் நல்ல முறையில் செய்வாய் என்ற நம்பிக்கையில் இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன்னு ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தில் கண்டிஷனை குறிப்பிட்டு எழுதி வச்சா அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை தேவைப்பட்டால் சட்டப்படி ரத்து செய்யலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. அது ஒரு பெற்றோர்களை மூத்த குடிமக்களை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக சென்னை உயர் நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கு. சார் ஒருவேளை கண்டிஷன் போடாமல் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது ரத்து பண்ண முடியும். நீ ரத்து பண்ணுறதுக்கு நீதிமன்றம் தான். அதாவது யுனிலேட்டர் பைலேட்டர் அது நிறைய செட்டில்மெண்ட்டெல்லாம் அப்போ ஏற்கனவே ரத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பிள்ளை எல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கலாம், அந்த செட்டில்மெண்ட் இது அமலுக்கு வரலை அப்படின்லாம் 2010க்கு முன்னாடி 2015க்கு முன்னாடி வரைக்குமே கூட நிறைய செட்டில்மெண்ட் அந்த மாதிரிலாம் சம்மந்தப்பட்ட சார்பதி அலுவலகங்கள் ரத்து பண்ணுறதுக்கு ஏற்றுக்கிட்டாங்க, ரத்தும் பண்ணாங்க. ஆனால் அவ்வாறு ரத்து செய்வதற்கான அதிகாரம் சார்பதிவாளருக்கு இல்லை என பல தீர்ப்புகள் வந்துவிட்ட நிலையில் பதிவுத்துறை தலைவர்கிட்டேருந்தும் எல்லா சார்பதிவாளருக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு இப்போ எந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தையுமே ஒரு தலைப்பட்சம் எழுதி வைத்தவரே டோனரும்போம் எழுதி வைத்தவரே ரத்து செய்வதற்கான அதிகாரம் அற்று போய்விட்டது. நீங்கள் கொண்டு போய் பத்திரத்தை பதிவுக்கு போட்டாலும் சப்ரிஜிஸ்டர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதை ரத்து செய்வதற்கான ஒரே அதிகாரம் சிவில் நீதிமன்றம் தான். சிவில் நீதிமன்றத்தில் இந்த காரணத்துக்காக என்னை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க, அதனால் இந்த காரணத்துக்காக ரத்து செய்யணுங்கிறத வழக்க போட்டால் கண்டிப்பாக நீதிமன்றம் அதை ஏற்றுக்கும். சாட்சிகள் வச்சு நீங்கள் ஜெயிச்சுக்கலாம். சார் அடுத்ததாக ஒரு கேள்விங்க சார். சொல்லுங்கள். பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி அவங்க வழக்கு தொடுக்கிறப்ப ஏன் அந்த வழக்கு தோல்வியில் முடியுது? கண்டிப்பாக. அதாவது பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு, பெண்களுக்கு சொத்துரிமை உண்டுன்னு சொல்லிட்டு 1935 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு எந்த மாதிரியான பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு? அடுத்த கேள்வி அதில் வந்துடுது. இறப்பின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் 2 விஷயங்கள் இருக்குது. பிறப்பின் அடிப்படையில்ங்கிறது பார்த்திங்கன்னா இந்து பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. 1989 கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதை இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி 1988 கர்நாடகாவில் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பூர்வீக சொத்தில் பிறப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு. இன்றைக்கும் இப்படியே தான் சொல்கிறாங்க, பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வந்தவர்கள்னு. தயவு செய்து அந்த வார்த்தையை இனியும் சொல்லாதீங்க, இந்து பெண்களுக்குன்னு சொல்லணும். ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் பங்கு இருப்பது இந்துவாக பிறந்தால் மட்டும்தான்.
கிறிஸ்துவருக்கும் முஸ்லாமியருக்கோ அல்லது வேற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கோ பிறப்பின் அடிப்படையில் சொத்துல பங்கு கிடையாது. இறப்பிற்கு பின்னிட்டு இறப்பவரை பொறுத்து ஒரு ஆண் இறந்துவிட்டால், இந்துவாக இருந்து இறந்துவிட்டால் அவருடைய மகன், மகள், மனைவி, தாய் உள்ளிட்ட அனைவருக்கும் அவருடைய சொத்துல பங்கு உண்டு. இது பொதுவாக எல்லா சட்டத்திலையுமே. ஆனால் ஒரு பெண் இந்துவாக பிறந்திருந்தால் அவருடைய பூர்வீக சொத்துல, தந்தையோட சொத்துல, தந்தையோட தந்தைக்கு அது பூர்வீகமாக வந்திருந்து எந்த ஆவணமும் எழுதி வைக்காமல் இறந்துருக்கும் பட்சத்தில் பாட்டன் சொத்துன்னு சொல்லுவோம். ரொம்ப கிளியராக சொல்லணும், என் பாட்டன் சொத்துல எனக்கு பங்கு உண்டு அப்படின்னு யார் கேட்க முடியும்னா ஒரு இந்து பெண் கேட்கலாம். எங்கள் அப்பன் சொத்துல எனக்கு பங்கு உண்டு எப்படின்னு யார் கேட்க முடியும்னா அப்பாவுக்கு அது பூர்வீகமாக வந்திருந்து இருக்கும்பொழுது ஒரு இந்து பெண் கேட்கலாம். அதர்வைஸு செல்ஃப் அக்வேர் ப்ராப்பர்ட்டி, எங்கள் அப்பா வந்து சுயமாக அந்த சொத்தை சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா அவர் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். எழுதி வைக்காமல் செத்து போயிட்டால் ஆட்டோமேட்டிக்காக பொதுவாக பெண்கள் எல்லாத்துக்கும் அதில் பங்கு உண்டு. மகள்கள், மகன்கள், மனைவி, தாய் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நபர் இறந்து போகும் பட்சத்தில், எந்த ஆவணமும் எழுதி வைக்காமல் போகும் பட்சத்தில், இறந்து போகும் பட்சத்தில் அனைத்து வித பெண்களுக்கும் பிறப்பின் அடிப்படையில் இறப்பின் அடிப்படையில் பங்கு வந்துடும். பிறப்பின் அடிப்படையில்ங்கிறது பூர்வீக சொத்தை பொறுத்த பிறக்கும் எந்த ஆவணமும் எழுதி வச்சுருந்தாலும் எழுதி வைக்காட்டாலும் அப்பா வந்து எல்லா சொத்தையுமே பூர்வீக சொத்து எல்லாத்தையும் ஒரே பையனுக்கு எழுதி வச்சுட்டானா அது செல்லாதுன்னு கேட்குறது இந்து பெண் மட்டும்தான் கேட்க முடியும். மற்ற மதத்தினர் கேட்க முடியாது. அதை திருத்தம் செய்யணும். திருத்தம் செய்யலை, இது வரைக்கும் செய்வார்கள் என எதிர்பார்ப்போம். சார், இந்த சொத்தை பற்றிலாம் பேசுகிறப்ப இன்னொரு சந்தேகம் ஒன்று ஏற்பட்டிருக்கேன் சார். சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, இந்த நிலம் சம்பந்தமாக வந்து வழக்கு வந்து கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கப்ப சர்வேகிட்ட வந்து நம்ம இடத்த வந்து அளந்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய இடத்தின் பேரில் கேஸ் நடக்குது, ஆனால் நான் அளக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக கேஸ் நடக்கிறதுக்கும் இவர் அளக்காமல் இருக்கிறதுக்கும் என்னங்க சார் இது வந்து அளந்து? இல்லை, அது அவர் வந்து அவரோட செயலை, அவரோட கடமையை வந்து செய்யாமல் மறுதளிப்பதற்காக ஒரு காரணமாக அதை சொல்லிக்கிறாரு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நில அளவை தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்புகள்னு. அந்த தீர்ப்புகள் வந்து நிறைய பேர்த்துக்கு நான் அனுப்பிச்சி விட்டேன். எவ்வளோ பேர் கால் பண்ணியெல்லாம் கேட்டாங்க. எல்லாத்துக்குமே அதை நான் தெளிவுபடுத்தி நிறையா பேருக்கு வந்து அதில் ஒரு சிறந்த பரிகாரத்தையும் நான் வாங்கி கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நில அளவை தொடர்பாக இப்போ கூட நான் நாளைக்கு முன்னாடி கூட உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் வந்து ஆர்டர் வாங்கினோம். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்பொழுது பொறுத்த வரைக்கும் ஒரு சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தால் அளந்து தரலாம். எப்போ நீங்கள் அளந்து தரக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றங்கள் சொல்லுது அப்படின்னா, அந்த வழக்கில் சொத்து தொடர்பாக ஏதேனும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் அளந்து தரக்கூடாது. அதாவது இப்போ என்ன உத்தரவு போடுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு கிளைண்ட்டுக்காக நான் வழக்கு போட்டேன். அந்த வழக்கில் என்ன உத்தரவு போட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இடத்த அளந்து தர மாட்டேன்ட்டாங்க. கேட்டதுக்கு சிவில் நீதிமன்ற வழக்கு இருக்குன்னு அளந்து தர மாட்டேன்ட்டு அதுக்கு ஒரு 8 வாரம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இந்த 8 வாரத்துக்குள்ளே இப்போ சர்வேயர் வந்து நோட்டீஸ் டு எல்லா பார்ட்டிக்கும், யாருக்கு இடத்த அளக்க சொல்லி மனு கொடுத்தவருக்கு, பக்கத்து இடத்துல யாரெல்லாம் 4 மாலை இருக்காங்களோ எல்லாத்துக்கும், யார் ஆட்சேபனை சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்து இடத்த அளக்க போங்க, அப்போ இடத்த அளங்க. அப்போ யாராவது ஆட்சேபனை சொன்னாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட லெட்டரும் எழுதி வாங்கிட்டு 8 வாரம் டைம் கொடுங்க. அந்த 8 வாரத்துக்குள்ளே யார் ஆட்சேபனை பண்ணுறாரோ, எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்குன்னு சொல்கிறோ அந்த நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே ஆர்டரை வாங்கிட்டு வந்து கொடுத்தா இடத்த அளக்காத, கொடுக்கலன்னா இடத்த அளந்து ரிப்போர்ட் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்துச்சுன்னா மட்டுமே இடத்த அளக்கக்கூடாதுன்னு கிடையாது, தாராளமாக அளக்கலாம். அது லிஸ்பண்டன்சியில் அதை வரும். அதை அப்போ கோர்ட்டு அதை முடிவு பண்ணிக்கும். நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க, சர்வேயர் இடத்த அளந்து இருந்தால் எடுத்துக்கின்னு கொடுக்க போகிறது கிடையாது. இந்த சர்வே நம்பரில் இருக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு இடத்த காமிக்க போகிறார். ஒரு நில அளவையர் என்ன பண்ணுவார், நிறைய பேர் இடத்த அளந்து எதாப்பா நீ இந்த இடத்துக்கு சர்வே நம்பரை 39 1A1க்கு நீ பணம் கட்டியிருந்த வா இந்த இடம் அளந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு இடத்த அளந்து காமிக்க போகிறார். அந்த இடத்துல ஆக்கிரமிச்சிருக்காங்க, அந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீ கோர்ட்டில் போய் பார்த்து. ஆனால் சர்வே ரிப்போர்ட்டில் சொல்லணும், இந்த இடத்த நான் போய் அளந்தேன், இந்த இடத்துல வாக்கியா இருந்துச்சு, இந்த இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டியிருந்தாங்க, இந்த இடத்துல சாக்கடை பண்ணுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சர்வேயர் ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லி அந்த ரிப்போர்ட்டு கொடுக்கணும். இன்றைக்கி 100% 99% நில அளவையர்கள் ரிப்போர்ட் தரதே இல்லை.
ரிப்போர்ட்டை கொடுத்தாகணும். ஒருத்தருக்கு நான் பணம் கட்டுறேன், சும்மா கட்டல, 400 500 பணம் கட்டி தான் நீ இடத்த அளக்க வேற. நீ இடத்த அளந்துட்டேன் போடான்னா நான் எப்படி போவேன்? நீ இடத்த அளந்ததுக்கு எனக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும்ல. நான் பணம் கட்டுறதுக்கு எவிடன்ஸ் எடுத்துருக்கேன், என் சொத்துங்கிறதுக்கு எவிடன்ஸ் எடுத்துருக்கேன். அதனால் சர்வேயர் வந்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. அந்த இடத்த நான் இன்றைக்கி வந்து அளந்தேன், நான் ஒரு லெட்ஜர் ஒன்று வச்சுருப்பேன், அந்த லெட்ஜரில் மெயின்டைன் பண்ணணும், அந்த லெட்ஜரில் குறிப்பிட்டிருக்கணும். அந்த லெட்ஜர் அவர் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்தாலே எங்கே போகிறேன்னு அங்கே லெட்ஜர் இருக்குது, அந்த லெட்ஜரில் குறிப்பிட்டு தான் வரணும். இப்போ இடத்த அளக்க போனேன், இன்னாரோட இடத்த அளக்க போனேன், போயிட்டு வந்து இன்னாரோட இடத்த அளந்துட்டேன், இத்தனை பேர் இருந்தாங்க, அளந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த லெட்ஜரில் மெயின்டைன் பண்ணும். அந்த லெட்ஜர்லாம் யாரும் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. மக்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா லெட்ஜர்லாம் கால்ஃபார் பண்ணிங்கன்னா ஏன்டா தொலைன்னு சொல்லி இடத்த அளந்ததுக்கு சர்வே ரிப்போர்ட் கொடுத்துருவாரு. ஆனால் இதுதான் அங்கேயும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.